டேரடெக்சுவல்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். யூனிட் 6 அப்படின்னு சொல்லக்கூடியதுல விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிற தலைப்புல நம்ம சில ஆளுமைகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு சில மேகசின்ஸ்ல வந்தது இது. சோ அப்படி ஒரு ஆத்தர், அப்படி ஒரு 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 வீரர் தான் யார் அப்படின்னா மீனாம்பாள். இவங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டது இல்ல, பட் இவங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பெண் விடுதலையே மண் விடுதலையாக கொண்டு வாழ்ந்தவங்க தான் யார் அப்படின்னா மீனாம்பாள். இதோ இந்த அம்மா தான். சரி பார்க்கலாம். ஈவே ராமசாமி அவர்களை பெரியார் என்று அழைப்பதற்கு முக்கியமான காரணமாக அந்த இருந்தவங்கள ஒருத்தர் தான் யார் அப்படின்னா அன்னை மீனாம்பாள். பெண் விடுதலையையும் சமூக விடுதலையுமே தன் லட்சியமாக கொண்டு போராடிய மீனாம்பாளினுடைய வாழ்க்கையை தான் இங்க பார்க்க போறோம். காலனி ஆதிக்கத்துல இந்தியால தலைவிரித்து அடிய ஜாதிய கொடுமையை சகிச்சுக்க முடியாம ரங்கூனுக்கு போனதா, அதாவது பர்மாவுக்கு போனதா யாரு? மீனாம்பாள் குடும்பம். இப்ப அந்த அளவுக்கு காலனியுடைய ஆதிக்கத்துல ஜாதி இருந்தது. 1904 டிசம்பர் மாதம் 26 மீனாம்பாள் பிறந்தாங்க. இவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த போராளி, மதுரை பிள்ளையினுடைய பேத்தி. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த போராளி இருக்காங்கல்ல, மதுரை பிள்ளை, அவங்களுடைய பேத்தி. மீனாம்பாளின் தந்தையும் ஆதி திராவிட இயக்கங்களுக்காக செயல்பட்டவர். இதனால் இயல்பிலேயே இவங்க கிட்ட போராட்ட குணம் நிறைந்திருந்தது. ஒடுக்கப்படும் மக்களின் வாழ்வியலில் அவங்க போராட்டம் குறித்த ஒரு புரிதலும் அவங்ககிட்ட என்ன செஞ்சு அப்படின்னா இருந்தது. இளங்கலை படிப்பை ரங்கூன்ல முடிச்சுட்டு இந்தியா திரும்பினாங்க மீனாம்பாள். இங்க நடக்கக்கூடிய சாதிய கொடுமைகளை காண அவர் மனதில் சாதி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி கொண்டது. சோ அந்த சாதிய அடக்குமுறைகளை எதிர்த்து போராடணும், ஒடுக்கப்படும் பெண்களுக்கு அரசியல் புரிதலை ஏற்படுத்தினாங்க. ரொம்ப முக்கியமானது அரசியல் புரிதல் தான். சரிங்களா? 1918 என் சிவராஜ் எனும் சமூக செயல்பாட்டாளர் ஒருத்தர் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 1904 பிறந்திருப்பாங்க, 18 கல்யாணம். இந்த தம்பதிக்கு 4 குழந்தைகள். சிவராஜும் ஒரு அரசியல் செயல்பாட்டாளர். பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்திலும் பெண்ணுரிமை இயக்கத்திலும் மீனாம்பாளோடு சிவராஜ் தன்னை இணைத்துக் கொண்டார். ஆங்கிலேயர்களால் இங்கு அறிமுகம் செய்யப்பட்ட அரசியல் சட்ட திருத்தம் எவ்வாறு செயல்படுகிறது, அடுத்து என்ன மாதிரியான திருத்தங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு, அதாவது 1919 போட்ட அந்த ஆக்ட பத்தி ரிவீல் பண்றதுக்காக 10 வருஷத்துக்கு அப்புறமா 29 வரக்கூடிய குழு 27 கிட்டேயே வந்துருவாங்கல்ல. சோ சைமன் கமிஷன், அந்த கமிஷன் அதை கண்டறியறதுக்காக சைமன் குழு 28 இந்தியாவுக்கு வர இருந்துச்சு. பாம்பேக்கு தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அன்றைய பெரும் தலைவர்கள் பலரும் சைமன் குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா சைமன் குழுவுக்கு மீனாம்பாள் ஆதரவு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்ககிட்ட ஒடுக்கப்படும் மக்களுக்கான உரிமைகளை கேட்டு பெற வாய்ப்பு அமையும் அப்படின்னு அவங்க நினைச்சதுனால. மனு கொடுக்குறவங்கல்ல, அந்த மாதிரி மிதவாதிகள் மாதிரி. அடுத்த சில ஆண்டுகள்ல சாதி வெளிப்பு போராட்டத்துல அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியாரோட தன்னை இணைச்சுக்கிட்டாங்க மீனாம்பாள். திருநெல்வேலியில 1937 ஜனவரி 31 நடைபெற்ற ஆதி திராவிடர்கள் மாநாட்டில் பேசிய அன்னை மீனாம்பாள், ஒற்றுமை இல்லாத குடும்பம் அழிந்து போகும் என்பார்கள். ஒரு சமூகமோ தேசமோ முன்னேற்றம் காண ஒற்றுமையின் பலம் அவசியமானது. சாதிய கொடுமை இந்த இந்திய மண்ணை விட்டு அகல நீண்ட காலமாகும். அதனால் நம் சமுதாய மக்கள் ஒன்றிணைய வேண்டும். நம் ஒற்றுமையின் பலம் என்ன என்பதையும் நாமும் மனிதர்கள் தான் என்பதையும் சாதி வெறி சமூகத்துக்கு காட்ட வேண்டும் என்று உணர்ச்சி பொங்க ஆற்றிய உரைதான் இன்னைக்கும் சொல்றாங்க. சோ அண்ணல் அம்பேத்கரோட தங்கச்சி யார் அப்படின்னு பார்ப்போம். மீனாம்பாளோட போராட்ட குணத்தை கண்ட அம்பேத்கர் அவரை உரிமையோடு தங்கை என்றே அழைத்தார். அனைத்து இந்திய பட்டியலின மக்கள் கூட்டமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தலித் பெண்மணி அன்னை மீனாம்பாள். சென்னையினுடைய துணை மேயர். தலித் மக்கள் விடுதலைக்காகவும் சாதிய கொடுமைக்கும் எதிர்த்து தன்னோட வாழ்நாள் முழுக்க போராடினாங்க. அதாவது பெண்களில் முதலாம் நபராக அன்னை மீனாம்பாள் பல முக்கியமான போஸ்டர் வச்சிருக்காங்க. சென்னை பல்கலை பேரவையினுடைய முதல் தலித் பெண் உறுப்பினர் 1, அகில இந்திய பட்டியல் சாதிகள் சம்மேளனத்தின் முதல் பெண் தலைவர் 2, மெட்ராஸ் மாகாணத்தின் கௌரவ மாகாண நீதிபதி 3, தாழ்த்தப்பட்டோர் கூட்டுறவு வங்கியினுடைய இயக்குனர் 4. இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கு. அகில இந்திய பட்டியல் ஜாதி சம்மேளனத்தினுடைய தேசிய பெண்கள் மாநாடு 1944 சென்னையில் நடந்துச்சு. அப்ப அம்பேத்கர் கலந்து கொண்ட இந்த மாநாட்டுல இந்த அம்மா தான் என்ன செய்யறாங்கன்னா தலைமை தாங்குறாங்க. அடுத்த ஆண்டு மகாராஷ்டிரால இதே மாதிரி அமைப்பு மாநாடு நடத்துறதுல முக்கியமான பொறுப்பு வச்சிருப்பாங்க. சோ இந்த மாநாடுகள்ல அவங்க பேசிய உரைகள் எல்லாமே சாதிய ஒடுக்குமுறையில இருந்து விடுதலை, பெண் விடுதலை பத்தி தான் இருந்துச்சு. சோ பெண்கள் மாநாடும் பெரியாரின் பெயரும். பெண்களின் சுயமரியாதை இயக்கத்தை பெரிதும் ஆதரித்த அன்னை மீனாம்பாளை கடந்த நூற்றாண்டின் தலை சிறந்த பெண்ணியவாதி அப்படின்னு சொன்னா மிகையாகாது. ஜாதிய ஒடுக்குமுறை, தீண்டாமை கொடுமை போன்ற சமூக நோய்களை எதிர்த்து பெண்கள் கல்வி வாயிலாக தான் போராடணும் அப்படின்னு சொன்னாங்க. 1938 தமிழ்நாடு பெண்கள் மாநாடு சென்னையில நடந்துச்சு. அதுல ஈவே ராமசாமி என அழைக்கப்பட்ட பகுத்தறிவு பகலவனை பெரியார் என்றே இனி அழைக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த பெண்கள் மாநாட்டுல முக்கிய பங்கு வச்சவங்க தான் இவங்க. தர்மாம்பாள் தலைமையில நடக்கும்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் பரவலாக அறியப்படாத ஒரு போராளிகள்ல இவங்க முக்கியமானவங்களா இருந்தாலும் இனி வரக்கூடிய தலைமுறைகளால அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சோ இந்த இதுல நம்ம பார்த்தது அன்னை மீனாம்பாள் பத்தி. சோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம பார்த்திருக்கோம். மூலூர் ராமாமிர்தம் அம்மையார், முத்துலட்சுமி ரெட்டி, இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து பார்த்திருக்கோம். சோ நோட்ஸ் மேக் பண்ணுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க.